ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்காக இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஸ்பைடர் ஹண்டிங்னா ஒரு ஸ்பைடரை சாவடிக்கிறது இல்லை, ஒரு ஸ்பைடரை நான் பிடிச்சி வளர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஓகே, வரட்டா மாமே டூர் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளை துணி, இந்த மாதிரி பாட்டில் 2 எடுத்துருக்கேன். சைஸ் பாட்டில் பார்த்துக்கோங்க, என் விரல் சைஸ் தான் கரெக்டாக இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய பாட்டில் 1 2 எடுத்துருக்கேன். அது 1 2 இதில் மூடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி இல்லை, ஓட்டையாக பிடிச்சிக்கோங்க. நல்லா ஓட்டையாக போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தா கிளியராக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் துணி இருக்குல்ல, அந்த ஒயிட் துணியை இருங்க, இந்த ஒயிட் துணியை இந்த ஒயிட் துணி இருக்குல்ல காய்ஸ், கரெக்டாக இந்த பேக்கில் வச்சு கரெக்டாக இம்ப்ரிண்ட் எடுத்துருங்க. இப்போ வாங்க காய்ஸ், இதை கட் பண்ணிடலாம். 1 2 3 வெயிட். இப்போது கட் பண்ண போகிறோம் காய்ஸ். இது நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அதோட பாட்டமில் வைக்கிறதுக்காக 2 பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்ஸ். இப்போ வாங்க உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், 2த்துக்கும் உள்ளே போட்டாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ்னால் இந்த மூடியில் தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி பிடிச்சிடணும். உள்ளே ஃபுல்லாக இவ்வளோ தான் பிடிக்கக்கூடாது. இந்த உள்ளே இருக்க டிஷ்யூ நினைக்கிற அளவுக்கு பிடிச்சா போதும். டிஷ்யூ இல்லை, துணி. வாங்க போய் பிடிச்சிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிடுறேன். இப்போ எந்த அளவு தண்ணி பிடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதில் கிளியராக தெரில, இந்த அளவு தண்ணி பிடிச்சிங்கன்னா எதுக்கு இந்த தண்ணினா உள்ளே சாண்டு போட்டு பிளான்ட் வைப்போம். அந்த பிளான்ட்டுக்காக வாங்க நான் போய் சாண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க கைஸ், 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் கேமராவில் அந்த பிளான்ட் வைக்கிறத மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன். அது எப்படின்னா பிளான்ட்டை மேலே வச்சு குத்தி வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. எதுக்கு இப்போ தண்ணி ஆட்டணும்னு தெரியல கைஸ். செடிக்கு அப்பப்போ தண்ணி ஊற்ற முடியாது, ஏன்னா உள்ளே ஸ்பைடர் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதான். ஆல்ரெடி வச்சிட்டா அது அப்படியே தண்ணி அப்படியே இருக்கும். ரெடி கைஸ், சூப்பராக. இப்போ போய் ஸ்பைடர் ரன் பண்ணலாம் வாங்க கைஸ். இதுதான் கைஸ் நம்ம ஆயுதம். கையில் இது போட்டு அப்படியே வாங்கிடுவோம் கைஸ். இப்போ எங்கே ஸ்பைடர் தேடணும் கைஸ். இங்கே ஸ்பைடர் பார்த்துட்டேன் கைஸ். ஒரு ஸ்பைடர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒன்றே வந்தான். ஆனால் மீடியம் சைஸு ஒரு ஒயிட் ஸ்கெல்டன் நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஒரு ஸ்கெல்டன் வேறு இருக்குது ஒன்றோட. ஐயோ, ஆயுதம் வேறு கண்டி போதே. மாட்டிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். தெரியுதா கைஸ்? ஸ்பைடர் தான் பிடிக்க போகிறேன். என்ன கைஸ், நவுந்து போகுது. கைஸ் நம்ம ஸ்பைடரை பிடிச்சாச்சு கைஸ். பிடிச்சாச்சு கைஸ். இதை ஒரு பாட்டில் போட்டு காமிக்கிறேன். இதான் கைஸ் நம்ம ஸ்பைடரு. எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இளமலை உட்காந்துருக்கேன். டாய் நகர மாட்டேன், இருங்க கைஸ். நம்ம ஸ்பைடர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்பைடருக்கு வேட்டைக்கு போகலாம் கைஸ். ஸ்பைடர் மாட்டிச்சு பாருங்க கைஸ். கண்ணில் பட்டுருச்சுல, தம்பியால் தவிக்கவே முடியாது. கண்டத்தை பேசி அப்படியே இங்கே பாருங்க கீழே ஜம்ப் அடிக்குது. வாய்ப்பில்லை ராஜா நீ தப்பிக்கிறதுக்கெல்லாம். எங்கே போச்சுன்னே தெரில கைஸ்.
தப்பிச்சிட்டான். மாட்டிக்கல பார்த்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா கைஸ் மாட்டிக்கிட்டான் கைஸ். தம்பி நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணாரு, திருப்பி மாட்டிக்கிட்டாரு. ஐயோ காய்ஸ், இங்கே நிறையா இருக்குது காய்ஸ். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லை. நம்ம அதை விட்டுறலாம், பாவம். காய்ஸ், இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு நினச்சி யாரும் பண்ணுறாதீங்க. நான் சும்மா உங்களுக்காக தான் எடுத்து போட்டேன். ஓகே காய்ஸ், இன்னும் ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. பிடிக்கணும்னு ஒரு பிளானில் வரும்போது எதுவுமே மாட்டாது காய்ஸ். முன்னாடிலாம் அப்படியே கொச்சன்னு இருக்கும் காய்ஸ். இவன் பிடிச்சி ஆட்டுறான், ஒன்றுத்தையும் காணும். இன்னைக்குன்னு பார்த்து இதை வெக்கேஷன் இதை போயிடுச்சுன்னு தெரியல கைஸ். மெயின் ஸ்பாட்டுக்கு அமைதியாக போய் பார்க்கலாம். எங்களோட மோட்டர் பக்கத்தில் தான் எல்லாமே இருக்கும் கைஸ். நம்ம எதை தேடி வந்தால் எது கிடச்சிருக்குன்னு பாருங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், பல்லி பேபிஸ் கிடச்சிருக்கு கைஸ். இது நம்மளால் வளர்க்கக்கூடாது, வளர்க்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? தேடு 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 தேடு. என்ன கைஸ், ஒன்றுத்தையும் காணும். எலும்பு கொடு. இங்கே பாருங்க கைஸ், ஒரு பேபி ஸ்பைடர் இருக்கு. பாவம் இதெல்லாம் நம்ம பிடிக்க தேவையில்லை. அது மட்டும் நம்ம பிடிக்க முடியாது, சுறுசுறுப்பாக இருக்கும். மற்றெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். கையில் எதுவுமே கண்ணிலே மாட்ட மாட்டேன். கண்ணில் மாட்டினாவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கைஸ். இங்கே இருக்குது பிடிக்கலான்ட்டு. நம்ம பழைய ஸ்பைடர் நம்ம சின்ன அதோட பெருசாக. ஆஹா கைஸ், ஒரு கலர்ஃபுல் இல்லைன்னுல, அதுவே போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. தம்பி மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். தம்பி 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 எல்லாமே ஜம்பிங் ஸ்பைடர் தான் கைஸ். அதனால பிடிக்க முடியாது. மாட்டிச்சு கைஸ். மாட்டின மாதிரி இருந்து அவன் எஸ்கேப் போயிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஒரு வித்தியாசமான ஸ்பைடர். பேபி மாதிரி இருக்கு, விட்டுலாம். இன்னத்தையும் கண்ணில் காணுமே கைஸ். அந்த ஒரு ஸ்பைடரும் தப்பிச்சிருச்சு. அப்பயே பிடிச்சிருக்கணும், பாவம் பார்த்து ஊற்றிருக்கக்கூடாது. பழைய லட்சம் இருங்க போகலாம். இங்கே பாருங்க, ஸ்பைடரோட முட்டைலாம் இருக்குது பாருங்க. முட்டை அதெல்லாம் ஸ்பைடரோட முட்டை. ஒரு ஸ்பைடர் இங்கே இருக்கு. என் சைக்கிள்லேயே ஒன்று இருக்கு பாருங்க கைஸ். வாட் அல்டிமேட் ஸ்பைடர் கைஸ். பிடிச்சிக்கணுங்க, பிடிக்கணும் கைஸ். எப்படியாவது பிடிச்சிடணும் கைஸ். கைஸ் இது பாருங்க கைஸ், துணியோட வந்துருச்சு கைஸ். ஒட்டி எடுத்துடல வந்துருச்சு. அப்படி கீழே வச்சிடலாம். ஓடுது பாருங்க கைஸ். இப்போ அப்படியே என்னடா வீக் ஆகிடுச்சு போல. தம்பி ரொம்ப ஸ்லோவாக ஓடுறாரு. பிடிச்சிட்டேன் கைஸ். நான் பாட்டில் போடுங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஸ்பைடரை. திஸ் இஸ் அவர் ஸ்பைடர் கைஸ். நம்ம ரெண்டுமே ஒரே வாக தான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ பாருங்களேன், இருங்க நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் நம்ம கிளாரிட்டி வர மாட்டேங்குது. இப்போ பாருங்க கைஸ், நம்ம ஸ்பைடரு
இலையில ஒன்று உட்காந்துட்டு இருக்கா. இதா இந்த இலையில நிறைய சாப்பிட்றப்போ பிளர் ஆயிடுச்சு. கேமரா குவாலிட்டி சரியில்லை கைஸ். இலையில உட்காந்துருக்கத பாருங்கள். அப்படியே இங்கே மேலே இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது பாருங்கள். ரெண்டுமே ஒரே